செடி இருக்குல்ல, இதை பன்னி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக யூரியா கண்டென்ட் இருக்கும், நீங்கள் தழைச்சத்து அதிகம். அதனால் இதை என்ன செய்வாங்க, தென்னை மரங்களுக்கு உரமாக பயன்படுத்துவாங்க. இதை வெட்டி தான் தென்னை மர தூர்களுக்கு உள்ளார புறம் போடுவாங்க. இதில் ஒரு பழம் பழுக்கும், என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கு பேரே பன்னிப்பழம்னு தான் பேர். திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல இனிப்பில் இருக்கும். கிராமங்களில் இருக்க எல்லா செடியில் இருக்க பழங்களையும் திங்கக்கூடிய பழங்கள் கோவை பழம், இந்த மாதிரி பன்னிப்பழம், உன்னி மாறு அப்படிம்பாங்க. அந்த உன்னி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய பழம் இதெல்லாம் திங்கணும். இப்படி எல்லாத்தையும் திங்கும்போது தான் தேவையான தாது, தேவையான வைட்டமின், தேவையான சத்து பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அப்படி தின்னுக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது, இப்போ அது குறைஞ்சிடுது. இப்போ நான் அந்த பன்னிப்பழத்தை இந்த கொன்றை மலரை பார்க்க வரும்போது பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அதான் நானும் பறிச்சாச்சு, தின்னாச்சு. காலையிலே வைட்டமினை நைட்ரஜன் சத்தை அதிகமாக ஏற்றிக்கிட்டேன். நன்றி.